பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். யாரும் சோர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லா மனுஷனுக்கும் சோர்வு வரும். ஏன்னா மனிதன் மண், அதை மறக்கக்கூடாது. அதனால தான் எரேமியாவுக்கு கர்த்தர் அதை உணர்த்தினார். எப்படி உணர்த்தினார்? 18ஆம் அதிகாரத்தில் நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போனார். அங்கே நான் உனக்கு சொல்லுவேன். இவன் எழுந்து போனான். அங்கே போனா ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து திருகையில் வைத்து வணைந்து கொண்டிருந்தான். அது அவன் கையில் கெட்டு போச்சு. உடனே அதை உடைத்து வேறு பாத்திரமாக வணைந்தான். அப்போ ஆண்டவர் கேட்டார், இதை மாதிரி நான் உனக்கு செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்? அவரால் கூடாதது ஒன்று இல்லைங்க. இன்றைக்கு சொல்லுவேன், நான் வெறுமையான பாத்திரம்தான், வெறுத்து தள்ளாதபடிக்கு அவ தான் நம்ம பலப்படுத்தணும். மறுபடியும் உங்கள் வேதாகமத்தை எல்லாரும் தேடி கையில் எடுத்து 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 40 கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 40 கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுத்து வைக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சொல்லுமா, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளமணி, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளமணி, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விழல்கச் செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளமணி, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விழல்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. எல்லையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. எல்லையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பில் காரணனே, களிமண்ணான எல்லையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவதில்லை, விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவதில்லை. இலையெல்லாம் உன் கிருபையால் உகந்ததாகிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவதில்லை, இலையெல்லாம் உன் கிருபையால் உகந்ததாகிடுமே. தடைகள் யாவும் நீக்கியம்மை நல்வை போல் மாற்றிடுமே. உடைத்து எல்லை கொல்லனுக்கு உடமையாக்கிடுமே. தடைகள்
காவலுக்கே உடமையாக்கிடுமே. எல்லாம் எடுத்துருப்பீங்க. வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 18:40 வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:40 அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அப்பா, எவ்வளவு தைரியமா அந்த இடத்துல செய்தாம, ஒருத்தரையும் தப்ப விடாத, பிடிங்க. அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். அத்தனை செஞ்சவன் இப்ப எப்படி கிடக்கான்? போதும், அவள் தான் போதும் ஆண்டவரே, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும். இன்னைக்கு அப்படித்தான். சில நேரம் எவ்வளவோ ஊழியம் செஞ்சவங்க சோர்ந்து போறது உண்டு. சோர்வுகள் வரும்போது தான் நம்ம பலப்படணும். ஆமென். சோர்வுகள் வரும்போது தான் நம்ம பலப்படுத்த கற்றுக்கொள்ளணும். ஏன்னா பலப்படுத்துகிற அவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை கடந்ததை நினைச்சு இன்னைக்கு அநேக நேரம் புலம்பிகிட்டே இருப்பான். ஐயா டிஜிஎஸ் தினகரன் இப்படிதான். தன் மகள் மரித்த போது இனிமே ஊழியம் எதற்கு, எனக்கு ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம், தேசம் நாடுகள்லாம் ஓடி ஓடி செஞ்சனே, இனிமேல் நான் ஊழியத்து போக மாட்டேன்னார். பாஸ்டர் சுந்தரம் வந்து பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? யோபு 33:13 சொன்னார். யோபு 33:13 என்ன சொல்லுகிறது? அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீ ஏன் அவரோடு வழக்காடுகிறாய்? அவர் நம்மகிட்ட வந்து சொல்லுவாரா? காரணத்தை நம்மகிட்ட சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. எதை அனுமதிச்சாலும் நாம சொல்லணும். எது வந்தாலும் நன்மைக்கே ஆக ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. ஆக ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாடாடும் இயேசு உண்டு பதறாதே மகனே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாடாடும் இயேசு உண்டு பதறாதே மகனே. கடலில் நடுவினிலே கலங்கி தவிக்கிறாயோ, கடலில் நடுவினிலே கலங்கி தவிக்கிறாயோ, கரை சேர்க்கு வேசுமைப்பா, கரை சேர்க்கு வேசுமைப்பா, கரை தன்னில் சேர்த்திடவா, கரம் நீட்டு வேசுமைப்பா, கரை தன்னில் நடத்திடுவா. ஆக ஆனந்தம் பேரானந்தம், ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு
இயேசு உண்டு, பதறாதே மகனே. நல்ல கவனிங்க. இப்ப பாகால் தீர்க்கதரிசி கீசோன் ஆற்றங்கரை மட்டும் கொண்டு போய் அத்தனை வரை ஒருத்தரையும் தப்ப விடாம என்ன செஞ்சவன்? வெட்டி போட்டான். அது மட்டும் இல்ல, வாசிங்க. பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீர் போம் போஜனமானம் பண்ணும். சாப்பிட போயா? பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. அவ்வளவு செஞ்சுட்டு கர்மேல் பர்வதத்தில் கொடுமுடியில ஏறி தன் முகம் தரை முழங்கால் முகம் பட ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறவன். அப்படி ஜெபிக்கிற வல்லமை உள்ள மனுஷனுக்கு கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, போதும் ஆண்டவரே. ஏனையா இன்னைக்கு நீங்களும் கூட அப்படித்தான். ஆரம்ப காலத்தில் எவ்வளோ அற்புதமாக ஒழிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கும் அந்த அன்பு ஆண்டவர்கிட்ட வச்சிருக்கீங்களா? அவருடைய அன்பு மாறலை. யோவான் 13:1 அவர் தம்முடைய சீசரிடத்தில் வச்சிருந்த அன்பு கடைசி மட்டும். ஆதியில் வச்சிருந்த அன்பை கடைசி வரைக்கும் அவர் வச்சிருக்காரு. ஆதியில் வச்சிருந்த அதே பிள்ளையாத்தான் நம்மளை பார்க்கிறார். அதே மகனாத்தான் மகளாத்தான் பார்க்கிறார். அதே உதவி செய்கிற தெய்வமாத்தான் நம்மோட நிற்கிறார். ஆனால் நாம தான் அவரை விட்டு என்ன செஞ்சிடறோம்? சந்தி போயிடுறோம். எங்கே ஓட முடியும்? ஆகாபை பார்த்து சொன்னான், எப்பா நீ போய் சாப்பிடியா? பெருமழையின் இறைச்சல் கேட்குதுன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கல. என்ன செய்யறாரு? வாசிங்க. ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். அவன் சாப்பிட போயிட்டாரு. பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி. கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரம்னா என்னது? இருக்கிறதுல உயரம். நீங்க படிக்கும் போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இமயமலையில் என்னென்ன சிகரம் இருக்கு? எவரெஸ்ட், நங்க பர்வதம், நந்ததேவி, கிஞ்சின் ஜங்கா, தவளகிரி, இப்படி பல சிகரங்கள் இருக்கிறது. தொட்டப்பட்டா இல்லையா? இப்படி பல சிகரங்கள் இருக்கிறது. அப்படி ஒரு சிகரத்தின் மேலே ஏறி கர்மேல் பர்வதனுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, தன் முழங்காலில் படுற வரைக்கும். ஏன்னா முஸ்லீம் தொழும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக தொழுவான். அவன் ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, அந்த டைம் வந்துருச்சுன்னா ஒதுங்கிடுவான். நம்ம ஆட்க பாடுறது மட்டும்தான் பாடுவோம். என்ன பாடுவோம்? காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுமே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுமே. பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுமே. கர்த்தரின் வெளிச்சம் தீபனின் பலனும் கிருபையும் ரட்சிப்பும் ஆனார். கர்த்தரின் வெளிச்சம் தீபனின் பலனும் கிருபையும் ரட்சிப்பும் ஆனார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழில் அனுதினம் ஆழ்ந்திடுமே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழில் அனுதினம் ஆழ்ந்திடுமே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுமே. நம்ம சொல்றதோடு சரி, ஆனா அவங்களுக்கு 5 வேளை தொழுகிறது கடமை. அதை வச்சிருக்காங்க. காலை கரெக்டாக சுபக், படுக்க போகும்போது ஈசா, மகர், ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சிருக்காங்க. அப்படி கரெக்டாக அந்த டைம் வந்துட்டா என்ன வியாபாரம் பண்ணாலும் சரி அப்படியே விட்டுட்டு போயிடுவான். ஆனால் நம்ம
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள ஏன் இன்னைக்கு அந்த நம்ம சோர்வு வருது? நாம் ஆரம்பத்தில் தேடுறோம், அதுக்கப்புறம் விட்டுறோம். எலியா இப்போ கொடுமுடியில் ஏறி தன் முகம் முழங்கால வர படுற வரைக்கும் தரையில பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். எந்த மலைக்கு அறிகுறியுமே இல்லாத காலத்துல ஜெபிச்சுட்டு சொல்றான், நீ போய் சமுத்திர முகமா கடற்கரை பக்கமா பாருன்னா. அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். ஒண்ணுமே இல்லையா, ஒரு இது கூட இல்ல, அடையாளம் கூட இல்ல. நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். எனக்கு அன்பார்கள், இந்த 7 என்பது வேதத்துல பல இடத்துல இருக்கு. எரிகோ 7ஆம் முறை சுற்றும் போது என்ன செஞ்சது? தகர்ந்து விழுந்தது. வாரத்துல 7ஆம் நாள் இல்லையா, 6 நாட்கள் வேலை செய்யணும், 7ஆம் நாள் என்ன செய்யணும்? ஓய்ந்து இருக்கணும். யாதொரு வேலையும் மிருக ஜீவன்களும் உன் வேலைக்காரன் வேலைக்காரி யாரா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? எந்த வேலையும் செய்யக்கூடாது. நமக்கு கல்யாணம் வந்தால் என்ன செய்வோம்? சபையை விட்டுட்டே போயிடும். அன்னைக்கு தான் ஒரு முக்கியமானவருடைய கல்யாணம். ஆண்டவர் அதுதான் அதையும் வைப்பார். ஞாயிற்றுக்கிழமை என்ன பார்க்குறியா, அவனை பார்க்குறியா? ஏன்னா நமக்குள்ள இன்னும் அந்த அனுபவங்கள்லாம் வரலங்க. யார் கோவிச்சாலும் கோவிக்கிட்டு, ஞாயிற்றுக்கிழமை என்ன இருந்தாலும் எங்க போய் நில்லு? கர்த்தருடைய சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. இங்க பார்க்கிறோம், 7 தரம் போய் பாருங்கிறான். ஒரு தரம் இல்லை, 2 தரம். நானா இருந்தா சொல்லிப்பேன், வேலை இல்லையான்னு இருப்பேன். போய் பார்த்தாச்சு, ஒண்ணும் இல்லை, இல்லாட்டி உட்கார்ந்துக்கிட்டே சொல்லிப்பேன். அவன் 7 தரம் போய் பார்த்தான். 7ஆம் தரம் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கையில என்ன இருக்கு? உள்ளங்கையில தான் என்ன செய்றாரு? வரைந்து வைத்திருக்கிறார். இந்த தெள்ளு போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா, உள்ளமெல்லாம் உருகுதையா, உள்ளமெல்லாம் உருகுதையா. முதல் நன்மை நினைக்கையிலே கண்ணால கண்ணு கலங்குது, கத்தாமே உம்மை துதிக்குது. கண்ணால கண்ணு கலங்குது, கத்தாமே உம்மை துதிக்குது. இந்த தெள்ளு போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. கருவில நாதையானே தெருவில நான் அலைந்தேன், கருவில நாதையானே தெருவில நான் அலைந்தேன். என்னை தேடி வந்த எங்கள் தெய்வமே, என்னை தேடி வந்த எங்கள் தெய்வமே. எனக்காக ஜீவன் தந்த நல்ல மீட்பனே, எனக்காக ஜீவன் தந்த நல்ல மீட்பனே. உள்ளமெல்லாம் உருகுதையா, உள்ளமெல்லாம் உருகுதையா. உந்தல் நன்மை நினைக்கையிலே கண்ணால கண்ணு கலங்குது, கத்தாமே உம்மை துதிக்குது. கண்ணால கண்ணு கலங்குது, கத்தாமே உம்மை துதிக்குது. இந்த தெள்ளு போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளங்கை ஐயா, ஆண்டவர் சொன்னார், உன் தாய் மறக்கலாம், இதோ நான் உன்னை உள்ளங்கையிலே
வரைந்திருக்கிறேன். கிரேவன் வரைந்திருக்கிறேன். இப்ப சொன்னார், இவன் சொன்னான், ஐயா ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அதளவு மேகம் என்ன செய்து எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லிவிடான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆகாபு ரதத்துல வர அதுக்கு முன்னாடி ஓடுற பலம் கொண்டவன் எலியா. ஆனா அவ்வளவு பலம் இருக்கிற இப்ப போய் என்ன செய்யறான்? போதும் கர்த்தா, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. இன்னைக்கு அப்படிதான் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அப்படி தான். ஒரு சின்ன வந்துருச்சுன்னா ஐயா மறந்துடாதீங்க, நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. அதனால தான் இயேசு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னிலும் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீங்க. இல்லாட்டா ஒன்றும் நடக்காது. அதனால தான் ஃபாதர் இதை பாடி வச்சாரு. என்ன பாடி வச்சாரு? வாழ்வில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கும். வாழ்வில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம். வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம். தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. உம்மோடு இணைந்திருக்கும் பிள்ளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். உம்மோடு இணைந்திருக்கும் பிள்ளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்களே, கேட்குறீங்களே. எத்தனையோ பேர் கிராமங்களில் பட்டி தொட்டியெல்லாம் கேட்குறீங்க. நான் பிறந்த ஊர்லேருந்தே நேற்று ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த ஊர் இயேசுனா என்னன்னு தெரியாத இடம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இடுப்பில் அருவாளை கட்டிக்கிட்டு இருக்கிற இடம். நான் பிறந்த ஊர் கமுதி. அந்த கமுதியில் ஊன்னா துரட்டிக்கம் போச்சு முதுகில் இழுத்துருவான். நான் அங்கே இருக்கும்போது பார்த்துருக்கேன். துரட்டி கம்பு களை இருக்கிற வச்சுருப்போம் பாருங்கள், ஆட்டு களை வரிக்கிறதுக்கு. அந்த கம்பை வச்சு முதுகில் அப்படி கொத்தி இழுத்துருவான். அப்படிப்பட்ட கொஞ்சம் கூட இறக்கம்னா என்னன்னு தெரியாத ரத்த வரி கொண்ட இடம். அந்த இடத்துல இயேசு இப்போ யாரும் தெரியுது. எனக்கு அதை கேட்டவொன்னே பெரிய சந்தோஷம். நான் பிறந்த மண்ணுக்கு சத்தியம் சொல்றதுக்காவது என்னை உருவாக்கினீங்களேன்னு. எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ பேர் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கு. ஆனால் அவருடைய கரம் குறுகலை. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நாம செயல்படணும். அதனால தான் அன்றைக்கு தட்டி எழுப்பும்படி உங்களோடு பேசுகிறேன். அன்றைக்கு எலியாவை தட்டி எழுப்பினார். இவ்வளவு பெரிய மனுஷன் போய், போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல என்று புலம்பினானே. இன்னைக்கு நீங்களும் எத்தனை பேர் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? போதும் ஆண்டவரே, நான் செஞ்ச ஊழியம்லாம் போதும், எனக்கு வந்த நிந்தை போதும், அவமானம் போதும், பேசுனது போதும். சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா இயேசு சொன்னதை மனசில் வச்சுக்கோங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியவான்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா?
அன்பின் தெய்வமே, ஒவ்வொருவரையும் இந்த எண்ணத்துக்கு கொண்டு வாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க ஒரு வார்த்தை ஒவ்வொரு நாள் வர்றதுக்காக மட்டுமல்ல ஜெபம் பண்ணுங்க. எப்படி பிரதர் இதுக்கு தொடர்பு கொள்ள? இதில் 2 ஃபோன் நம்பர் வரும். இதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு. பில்லு வைக்கணும்னு விரும்புகிறவங்க என்கிட்ட கேளுங்க, வழி சொல்கிறேன். போஸ்ட் வழியாக தொடர்பு கொள்ளணும்னு என்கிட்ட கேளுங்க. நீங்கள் கமிஷனே இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் போய் பணம் கட்டலாம், அதுக்கு வழி இருக்குது. அது மட்டுமல்ல, உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே எந்த காரியத்திற்காய் புறப்பட்டு போகிறார்களோ, நியாயாதிபதிகள் 18:6 சமாதானத்தோடு போங்கள், இந்த பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்று சொன்னபடி இன்றைக்கு தங்கள் வேலை நிமித்தம் கிளம்பி போகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அதைவிட ஒவ்வொரு காரியத்தை நினைத்து தங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போகிற ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளோடும் கர்த்தர் இருப்பீராக. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். ஆதியாகமம் 24:12 எலியேசர் ஜெபித்தானே, இன்றைக்கு எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணி அனுகூலம் செய்தலும் என்றானே, அதன்படி ஒவ்வொருவருக்கு இன்றைக்கு நினைத்து போகிற காரியங்கள் வாய்க்கட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.